எல்லார் வாழ்க்கையிலையும் அவங்களால மறக்க முடியாத அளவு ஒரு சம்பவம் நடந்திருக்கும். அது போல தான் எனக்கும். அந்த சம்பவத்தை நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். என்னோடய பேர் தான் விஸ்வேஸ்வரன். இந்த வாழ்க்கையில் நான் என்னென்ன கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கேன், என்னென்ன ரணங்களை அனுபவிச்சிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும். என் வாழ்க்கை ரொம்ப சிம்பிள். காலையில் ரொம்ப லேட்டாக எந்திரிக்கிறது, எந்திரிச்சு போய் பல் விளக்குறது, அதுக்கப்புறம் மூஞ்சி கழுவுறது. அந்த மூஞ்சியை கழுவிட்டு அப்படியே ஒரு சுகமாக ஒரு டீயை நம்ம கையால் போட்டு குடித்தோம்னா அதுதாங்க சொர்க்கம், வேறு எதுவும் கிடையாது. ஆனால் நம்ம மனசு இருக்குது பார்த்தீங்களா, மனசு அது என்றைக்குமே நம்மளை விட்டு கொடுக்காது. அது மட்டும் இல்லை, நம்ம என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ முதல்ல தடுக்கிறது நம்ம மனசு தான். இந்த விஷயம் சரியானதா இல்லை இதை பண்ணி முடிக்கலாமா அப்படின்ற ஒரு ஆசோலேஷனை கொண்டு வர்றது அந்த மனசு தான். ஆனால் மனசுக்கிட்ட நம்மளால் சொல்லி புரிய வைக்க முடியாது, நம்ம அதையும் ஜெயிக்கவும் முடியாது. அது போல தான் இந்த லீவு அப்படின்னு வந்துட்டா வச்சுக்கங்களேன், நம்ம மனசு சும்மாவே இருக்காது, நம்ம மூளையும் சும்மா இருக்காது. ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த பாஸ்ட் நம்ம வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் எல்லார் வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக ஒன்று நடந்திருக்கும். என்னோடய வாழ்க்கையில் நடந்துச்சு. அதை பற்றி யோசிப்பேன். என்னோடய அப்பாவோட இறப்பு என்னை ரொம்ப பாதிச்சுது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். காலையில் கடைசியாக பார்த்ததோட சரி, காலேஜ் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் வெறும் பணமாக தான் பார்த்தேன். அந்த வலியும் வேதனையும் எனக்கு இன்னும் என் மனசுக்குள்ளே அப்படியே இருக்குது. அது எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல. ஆனால் எக்கச்சக்க பிரச்சனைகளை தாண்டி தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஆனாலும் நம்ம மனசு சும்மா இருக்காதில்ல, யோசிக்கும், யோசிச்சுக்கிட்டே இருக்கும். எதுக்காக நம்ம இப்படி நடந்துச்சு அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். யோசிங்க, தப்பு கிடையாது. ஆனால் ரொம்ப ஓவராக யோசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கே அது ரொம்ப பெரிய பிரச்சனையாகும். அது எனக்குள்ள நான் கண்டேன். புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, இந்த ரோஜா பூ மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையும். இந்த ரோஜா பூ கீழேருந்து மேலே வரைக்கும் ஒரே முள்ளாக இருக்கும். அது போல தான் நம்ம வாழ்க்கையும். நம்ம வாழ்க்கையில் மேலே வர்றதுக்கு எக்கச்சக்க வழிகள் இருக்கும். ஆனால் நம்ம நேர் வழியை பயன்படுத்தி மேலே வரணும்னா இந்த மாதிரி முற்களை தாண்டி தான் நம்ம மேலே வரணும். எக்கச்சக்க வலி வேதனை இதெல்லாம் கடந்து தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம மேலே முன்னேற முடியும். அதுபோல் தான் அந்த ரோஜா பூவும் அந்த முள்ளெல்லாம் தாண்டி முட்டு வச்சு தன்னை ஒரு அழகான ஒரு பூவாக காமிக்குது. இது போல் தான் நம்ம வாழ்க்கையுமே. இந்த பச்சை பசேன்னு இருக்கிற செடி போல் நம்ம வாழ்க்கை ஜொலிக்கும். அதுக்கு நம்ம வாழ்க்கையில் நடந்த பழைய விஷயங்கள்லாம் தூக்கி போட்டு ஒரு புது மனுஷனாக இந்த உலகத்துக்குள்ளே கால் எடுத்து வைக்கணும். நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்கிறவங்க முன்னாடி தான் நம்ம ரொம்ப கெத்தாக வாழணும். ஜெயிப்போம்.